எப்படி வெடிக்கிறத பாருங்க. ஓகே மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. ஆமா மக்களே, எல்லாரும் ஹாப்பியா சேஃப்டியா திவாலியை கொண்டாடுங்க. ஆமா மக்களே, எல்லாரும் ஹாப்பியா சேஃப்டியா திவாலியை கொண்டாடுங்க. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு நம்ம திவாலி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் நம்ம கூட என்டர்டெயின் பண்ண நம்மளோட மங்கூஸ் மடையா வந்திருக்கான். வணக்கம் மக்களே, இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கேமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தீபாவளிலாம் நம்ம எல்லாருமே கொண்டாடி இருப்போம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த தீபாவளியை இந்த சிட்டியில் கொண்டாட போகிறோம். ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த கான்செப்ட் நம்மக்கிட்ட டசன்ஸ் ஆஃப் பட்டாசு இருக்கும். அதை நம்ம வெடிக்க போகிறோம். ஆஹா சூப்பர், எல்லார் வீடியும் கொளுத்தி விட வேண்டியதுதான். முதல்ல இதை வெயி, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அவன் சொன்ன மாதிரியே வச்சாச்சு. ஓகே கைஸ், ஸோ இது எனக்கு கான்செப்ட் புதுசாக இருக்கனால எப்படி விளாடணும்னு தெரில. ஸோ அதான் ஒரு டெமோ மாதிரி எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஸோ சில பட்டாசுக்கு பற்ற வைக்கணும், சில பட்டாசு அதுவாகவே பற்றிக்குது. அது எங்கே போச்சு? ஓ, ஃபயர் ஒர்க்ஸு நல்லா இருக்குது பாருங்களேன், கேலக்ஸி மாதிரி பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சைனாவில் தான் மேக் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலாம் இந்த மாதிரிலாம் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்காது. பட் இருக்குது. பட் அதெல்லாம் ரேட்டு காஸ்ட்லி, எல்லாம் சைனாலேருந்து தான் மேட் பண்ணியிருப்பாங்க. அடாடாடாடாடாடா, இவ்வளோ நல்லா இருக்கே. இப்படி பார்த்தா நம்ம இந்த பட்டாசுலாம் வச்சு மங்கூஸ் மடையன்ஸ் பட்டாசு கடை அப்படின்னு ஒரு கடையவே ஆரம்பிக்கலாமே. அப்படி இல்லை இருக்கு. நீ பட்டாசு கடை ஆரம்பிப்ப, நான் அதுக்காக வந்தேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, அந்த வீட்டை கொளுத்தி விட போகிறோம். ஓகே, எல்லாம் அம்மா எப்படி வெடிக்குது பாருங்களேன். டிஎன்டி வச்சுருக்கோம். என்ன பண்ற? வீட்டில் இருக்கவங்களாம் காலி ஆயிடுவாங்கடா. டேய் நிறுத்துடா. டேய், நான் கிராக்கரை வெளியில் எடுக்க எல்லாம் பிளேஸ் என்னது இது? சுக்குநூறாக உடஞ்சி வந்துருச்சு. ஐயோ, வீட்டில் இருக்கவங்க கதை என்ன இருக்குன்னு தெரில. ஸோ அவனுங்க வெளியில் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம். சரி ஓகே, நீ இந்த காரை வெடிக்கவை, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அது வீடு பிரச்சனையாகவும், நீ இந்த காரை வேணா வெடி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி ஓகே, நம்ம மங்கூஸ் மணியை சொன்ன மாதிரி வச்சாச்சு. பட் ஏன் வெடிக்கலன்னு தெரில. ஓகே, நம்ம லைட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுக்கு தான் லைட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அது கிட்ட போயிட்டு இந்த லைட்டர் கொஞ்சம் பற்ற வைப்போம். ஓகே, வச்சாச்சு. ஒன்று வெடித்தாலே எல்லாமே வெடிச்சிடும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்னடா நடக்குது? கார் எங்கேயோ பறக்குது. என்னடா இது? நான் நினைச்சேன் எங்க என்ன நடந்துட்டு இருக்குடா. கார் எங்கேயோ பறக்குது. அதான் மக்கள், எனக்கும் ஒன்றுமே புரியல. நான் நினச்சது என்னமோன்னு நடக்கிறது என்னமோன்னா இருக்குது. ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் வெடிக்க கிடச்சிடுச்சு. ஸோ இங்கே போட்டு எல்லாத்தையும் வெடிக்க வேண்டிதான். ஓகே, நம்ம இங்கேருந்தே போடலாங்க. இது ஏன்னா போய் உள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வெடித்து நம்மளுக்கு இதாக டேமேஜ் ஆகிடுச்சு, அப்படி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நிறைய இருக்குது இப்போ ப்ராப்ஸு, கன்ஸு, இது இந்த பீகாக் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பிஜிலி, என்னடா அது ட்ரெஸ்ஸு. ஐயோ கைஸ், பற்றிக்கிச்சு. ஐயோம்மா, ஐயோ கைஸ், ஃபோனே ஹேங் ஆகுது கைஸ். ஐயோ, ஏன்னா அது இப்படி ஹேங் ஆகுது. ஒரு நிமிஷத்து இந்த லைட்னிங்ஸ் அதிகமாக இருக்கனால ஃபோன் ஹேங் ஆகுது. முதல்ல நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். ஃபோனே இப்படி ஹேங் ஆகிற அளவுக்கு வெடிக்குது. ஓகே, உள்ளே தான் வெடிக்குது, வெளியில் வந்துட்டு எந்த எஃபெக்டும் இல்லை. இப்போ நல்லா நம்ம ஒரு நியூக்ளியர் பாம் அந்த மாதிரி எதையோ பெருசாக போட்டு விட்டு வந்துடலாம். ஃபயர் ஒர்க்ஸு. ஓகே, இந்த பிங் ஆடப்பாவி என்னையா இது? இதுக்கு கூட வாடா கால் விளையாட பார்க்கணும். ஒரு நிமிஷம், இப்போ நீ வாய்ஸை கட் பண்ணும்போது எதுக்கு பின்னாடி இருந்து அவ்வளோ பெரிய சவுண்டு வருது? அது ஒன்றும் இல்லை மக்களே, நாளைக்கு திவாலியில், ஸோ அதனால தான் எல்லாம் வெடிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த கேன் அப்பப்போ. ஐயோ, இன்னைக்கு ஒரு நல்லா நம்ம மாட்டப்போ எவ்வளோ பெருசாக வெடிக்குது, எனக்கு இரும்பலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த வீட்டை எதா பண்ணுவோம். ஓகே, எங்கள் இதுவும் பெருசாக கைது இந்த பிங்கோ தானே. ஓ, பிங்கோ இவ்வளோ பெருசாக ஒரு பெரிய கிராக்கர்னால தான் அது ஆடு பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, 10 விட்டாச்சு.
மேலே போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வெடிக்குது. ஐயோ எப்படி வெடிக்குது பாருங்க. ஓகே மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி திவாலி. ஓகே, இந்த எஃபெக்டே இன்னும் முடியல, செம்மையாக இருக்குது. ஆமாங்களே, எல்லாரும் ஹாப்பியா சேஃப்டியா தீபாவளியை கொண்டாடுங்க. ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியுது செமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச க்ராக்கர்னால் அது இதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ கூட வெளியில் டம்மு டும்முன்னு சவுண்டு கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது திவாலி சீசனுனால நிறைய பேர் இப்போயே க்ராக்கர்ஸ் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நானும் வெடிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக திவாலி மினி vlog வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த வீடை கொளுத்து எரிய வைக்கலான்னு இருக்கேன். எதுக்கு இந்த குளவெறி? அவங்களே கஷ்டப்பட்டு ஃபார்மிங் பண்ணிலாம் வச்சிருக்காங்க, இந்த குளவெறி தேவையா? ஆமாம், இது மட்டும் அப்படியே நீ மட்டும் என்ன, இது கேமே வெடிக்கிறதுக்கு தான்டா. ஓகே, ஸோ லேண்ட்மைன். ஓகே, லேண்ட்மைன் வச்சு பார்ப்போம். ஓகே, வச்சாச்சு. ஆக்சுவலி லேண்ட்மைன் வந்தேன். ஆமா, ஐயோ ஃபோன் ஹேங் ஆகுது. ஐயோ ஃபோன் பக் ஆகிக்குது, ஹேக் ஆயிருமோ கைஸ்? நீங்கள் பார்த்தாலே தெரியும், கண்ட மெனிக்கு ஹேங் ஆகி ஸ்டக் ஆகிட்டுருக்கு. ஐயோ எனக்கு பாருங்கள். ஐயோ என்ன பண்ண, பக் ஆகிடுச்சா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ மட நீங்கள் இந்த ஓடிடலாம். ஸோ திரும்பி பார்த்தாலே பக் ஆகுது. அந்த எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கனால திரும்பி பார்த்தாலே பக் ஆகுது. ஸோ நம்ம அந்த இடத்த பார்க்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஓடிடலாம். ஓகே, ஸோ அந்த லேண்ட்மைன் ரொம்ப டேஞ்சர் போல். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கஸ்டமைஸ் ஃபயர் வாக்ஸு. ஸோ இது நான் கஸ்டமைஸ் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணேன். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணலை, மறந்து போயிட்டேன். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி 10 நாளே போதும். அட் அ டைமில் ஒன்றா அப்படியே வரிசையாக வெடிஞ்சிரும். ஸோ அதுக்கு தான் இந்த த்ரெட்டு இல்லை லேஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது 10 வச்சுக்கோங்களேன், வரிசையாக வெடிக்கும். ஓகே கைஸ், பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அடேங்கப்பா, என்னம்மா அழகா வெடிக்குது. இந்த தீபாவளி செம தீபாவளி தான். ஆமாங்க கைஸ், பார்க்கவே அழகாக செமையாக வெடிக்குது. ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 minutes வெடிச்சிது. ஸோ நான் அதை கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் வெடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் கூட வெடிக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன வெடிக்கலாம்? ஓகே, நம்ம போய் ஃபஸ்ட்டு என்ன க்ராக்கர் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப் இருக்குல்ல, இந்த ப்ராப்பை நம்ம வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு க்ராக்கர் வைப்போம். இந்த ப்ராப்பெல்லாம் வெடிக்குதா உடையுதா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராப்பே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ராப் கொடுத்தா அதில் கண்டிப்பாக ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை பார்க்கறதுக்காக தான் இந்த கேம், அதனால தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ 2026 வரும்போது நியூ இயருக்கு நம்ம க்ராக்கர் வெடிப்போம்ல. ஸோ அதுக்கு நம்ம இந்த கேம்லேயே டவுனுக்கு பதிலாக வேறு எதை மாட் வச்சுட்டு வெடிக்கலாம். ஸோ ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்குது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் விளையாடும் போது நிறையா மாட் இருந்துச்சு, நிறையா இதெல்லாம் இருந்தது. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்துட்டு சிட்டி அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்துட்டு நியூ இயருக்கு வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த 1000 வாலா 1K வாலாலாம் வெடிப்போம்ல, அதை வைப்போம். டே, ஒரு வாலா மட்டும் வெய்யி. ஒரு வாலா வச்சாலே 40. அது இது பாரு, 40 ஷாட்ஸ். இது பெரிய வாலா எடுத்திருக்க, ஒன்று மட்டும் வை, நிறையா வைக்காத. நான் இப்பயே சொல்றேன், நிறையா வைக்காதன்னு சொன்னாதான் வைப்பியா? அடடடா, நீ சரிடா பயந்தாங்கோலியாக இருக்கடா. இதெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நான் வேறு அவன் பேச்சை கேட்காம வச்சுட்டேனே. ஓகே, பட் பரவாயில்ல. யாருக்கா கொஞ்சம் ஐயில் ப்ராப்ளம் இருக்குன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இதில் பிளாஸ்டாகவும் ரொம்ப எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கனால ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பிரைட்னஸை குறைச்சி வச்சுக்கோங்க, தூரமாக உட்காந்து பாருங்கள். மேபி ஸ்பெக்ஸ் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கோங்க, பிகாஸ் இது ரொம்ப ரேஸ் அதிகமாக இருக்குது. எனக்கே விளையாடும் போது இதாக இருந்துச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொன்னேன்ல. எங்கே இப்போ வெடிக்குது பாருங்கள் ஒன்றுன்னா, அந்த ஸ்னோமேன்ஸ்லாம் வெடிக்கிறான் பாருங்க, இதோ நான் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்க, நல்லா தெரிக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன க்ராக்கர் வெடிக்கலாம் எல்லாமே. ஆனால் நம்ம எப்படி எல்லாத்தையும் வெடிக்கிறோம்னா ஒரு வருஷமே ஆகி போயிடும். ஓகே, இப்போ எனக்கு இது ரிவார்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இதை நம்ம வெடித்து பார்ப்போம் என்னது இது. ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, சும்மா மேலே போய் வெடிச்சிடுச்சு, வெடிக்க கூட இல்லை, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எது யூனிக்காக இருக்கோ அது வெடிப்போம். இது பிஜிலி தானே,
இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. நம்ம எப்போவுமே இதான் படிப்போம். பட் பிஜிலியை தயவு செய்து கையில் தூக்கி போடாதீங்க. ஸோ எனக்கு லைட்டாக காஃப் இருக்குது, அதான் இருமிட்டே பேசுகிறேன். ஐயோ, நான் வேறு பிஜிலியிலே நடக்கிறேன். ஸோ பிஜிலி வெடி, நீங்கள் எந்த வெடியுமே தயவுசெய்து தூக்கி போடாதீங்க. ரொம்ப 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 டேஞ்சர். ஸோ கையில் வெடிச்சிச்சுன்னா அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்களால எழுதுறதே ரொம்ப கஷ்டமாயிரும். ஆமா மக்களே, அதனால நீங்க சேஃப்டியா வெடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம குட்டி சரை வெடி வைக்கிறோம். ஸோ இது ஒன்றே நிறையா வைக்கலாம். பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அது வெடிக்க வெடிக்க நம்ம வச்சுக்கிட்டே போவோம். ஐயா, வைக்க முடியல. ஓகே, செமையாக இருக்குது பாருங்கள். எனக்கு இது சரவெடி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிராக்கர். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது பாட்டுக்கு வெடிக்குது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு இதோட ரியல் வெர்ஷன் பிசியில் இருக்குது. ரியல் வெர்ஷன் இல்லை இது. எனக்கு இது ரியல் வெர்ஷனாக தெரியல. பிகாஸ் நான் பார்த்தது ஃபயர் ஒர்க் மேனியா, அதுதான் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் ஃபயர் ஒர்க் ப்ளே இது மொபைலில் இருக்குது. இது வந்துட்டு அதே மாதிரி நல்லாயிருக்கு. அது இதோட காப்பியாக, இது அதோட காப்பியாக, இல்லை ரெண்டுமே ஒரே கேமாக எனக்கு தெரில. ஸோ நான் வந்துட்டு ஷோராக சொல்ல, பட் நான் சொல்கிறேன் அவ்வளோதான். எனக்கு தெரியல அது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அந்த டேங்கர் செம்மையாக வெடிச்சுது. இப்போ வந்துட்டு என்ன இந்த பாம்பை வச்சு பார்ப்போமா? செம்ம ஐடியா. இந்த பாமை வெயி, இந்த கார் தெரிச்சுக்கிட்டு போகுது. அதுவும் இவ்வளோ வச்சா இப்படிதான் ஆகும். அங்க பாரு, இந்த போனே இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளிச் ஆக போகுது. நீ இல்லைன்னா பாரு எப்படி கிளிச் ஆக போகுதுன்ட்டு. ஓகே, நம்மளுக்கு கிராக்கர் வெடிக்க ஒரு நல்ல இடம் கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த பாம்பை வச்சு பார்ப்போம். கண்ட மணிக்கு நான் போட்டுட்ருக்கேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. தனியாக தரையாக பிஞ்சு வெளியில் வந்துருச்சு. ஸோ அந்த யூவி ரேஸ்லாம் நிறையவே வருது. கிளிச் ஆகி இந்த ஹேர் பாட்டுக்கு அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதுவுமே உடையில பாருங்களேன், செவரெல்லாம் எதுவுமே உடையில. ஆனால் இந்த பில்டிங் அப்படியே தலைகில சாஞ்சிடுச்சு. என்னடா கிராவிட்டியே நம்ம பறக்குது. என்னன்னே தெரியாம வைக்காதடா. என்னடா இது? ஐயோ, இதெல்லாம் வைக்காதடா. ஓகே, ஸோ இந்த வீடியோவையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம திவாலி செலிப்ரேஷன் வீடியோவும் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராக்கரை வச்சிடலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தரமாக வெடிக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள், கிளிச் ஆகுது. ஸோ நீங்கள் பிசியில் விளையாண்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீட்டு மேலே வைக்கலாம். ஸோ இந்த கிராக்கர் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் தென் நீங்களும் சேஃப்டியாக திவாலி கொண்டாடுங்க. அண்ட் மெயினாக பேரண்ட் கைட்லைன்ஸோடு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம கிராக்கரை வைக்க ஆரம்பித்தா அந்த வீடு கட்டினவன் ரொம்ப பாவங்க, இப்படி அவனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. Okay, thanks for watching. See you in the next video. Bye.